Hello children, good morning to all. Today's subject is Maths. Mathsல நம்ம fraction பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? fractionல நம்ம already exercise 1ல first 2 Roman வந்து finish பண்ணிட்டோம். ஓகேங்களா? இன்னைக்கு நாம third பார்க்க போறோம். Ascending order and fourth one descending order. ஓகேங்களா? நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ascending and descending order பார்த்துட்டு வரீங்க. கரெக்ட்டா? ascending orderனா என்ன? small to big. ஓகேங்களா? ஸ்மால்ல இருந்து பிக் நம்பருக்கு நம்ம நம்பர்ஸை அரேஞ்ச் பண்ணுறது தான் ascending order. descending order means big to small. பிக் நம்பர்லேருந்து ஸ்மால் நம்பருக்கு நம்ம எழுதிட்டு வர்றது தான் descending order. ஓகேங்களா? இப்போ ஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ascending orderல பார்த்தீங்க ascending and descending orderல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா 3/7, 4/7, 1/7, 5/7, 6/7 இந்த நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. நியூமரேட்டர்ஸ் மட்டும்தான் வேரி ஆகுது. ஓகே, இந்த மாதிரி டினாமினேட்டர்ஸ் சேமாக இருக்கிற பட்சத்தில் நாம் ஆஸ் யூஷுவல் ஸ்மால் சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இதில் இருக்கிற நம்பர் பாருங்கள். இதில் எது சின்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1/7 இஸ் த ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட்டு 1க்கு அடுத்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. 1க்கு அடுத்த சின்ன நம்பர் என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ 3/7 இதுதான் என்ன நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஸ்மாலர் ஃப்ராக்ஷன்லேருந்து நம்ம பிக்கர் ஃப்ராக்ஷன் வரைக்கும் நம்ம எழுதிட்டு போகணும். ஓகே, பட் இந்த சம் பார்த்திங்கன்னா இப்போ ஏபிசிடி இந்த 4 சம்ஸுமே ஒரே மாதிரியான சம்ஸாக தான் இருக்குது. பட் சம் இந்த சம் மட்டும் பார்த்திங்கன்னா டினாமினேட்டர்ஸ் எல்லாமே வேரியாக இருக்குது. மேலே இருக்கிற நியூமரேட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர்ஸ் சேமாக இருந்து டினாமினேட்டர்ஸ் வேரி ஆச்சுன்னா என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் தான் லார்ஜர் நம்பர் தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷனை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இதில் எது ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் எது? 16 தானே லார்ஜ் நம்பர், அப்போ அதுதான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஓகே, நம்ம சம் போடலாம், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இங்கே பாருங்கள், ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 1/7 இஸ் த ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஸோ 1/7. நெக்ஸ்ட்டு சின்ன நம்பர் எது? 3. ஸோ 3/7. நெக்ஸ்ட் இதில் எதுமா சின்ன நம்பர்? 1 போயிடுச்சு, 3 போயிடுச்சு, அப்புறம் 4, 5, 6 இருக்குது. ஸோ 4 இஸ் த ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் 5/7, தென் 6/7. ஓகே, செகண்ட் சம் பாருங்கள். 3/5, 1/5, 2/5 அண்ட் 4/5. இதில் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் 1/5 பிகாஸ் நியூமரேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டினாமினேட்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது. டினாமினேட்டர்ஸ் சேமாக இருந்ததுன்னா நம்ம ஸ்மாலர் நம்பரை தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷனாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் 2/5, நெக்ஸ்ட் 3/5, தென் 4/5. ஓகே, இப்போ நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. தேர்ட் சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து சி அண்ட் டி சம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்கள் தான் அதை பண்ணணும். சம் நான் போட்டுறேன் பாருங்கள். 7/13, 7/14, 7/15, 7/12 and 7/16. இப்போ நியூமரேட்டர்ஸ் சேமாக இருக்குது, டினாமினேட்டர்ஸ் வேரியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் எது ஸ்மாலர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் நம்பர் தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். இதில் எது லார்ஜ் நம்பர்? 13, 14, 15, 12 and 16 இருக்குது. ஸோ இதில் எது பெரிய நம்பர்? 16 is the bigger number. So bigger number தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்னா அந்த பையில் வர்றது தான் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம்ல. ஸோ ஃப்ராக்ஷனாக பார்க்கும்போது 7/16 தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். பிக்கர் நம்பர் எது வருதோ அதுதான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஓகே, இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? நெக்ஸ்ட் பிக்கர் நம்பர் எது பாருங்க? 15. ஸோ 7/15. நெக்ஸ்ட் 15க்கு அடுத்து சின்ன நம்பர் என்ன இருக்குது? 14. ஸோ 7/14. ஓகே, இதுதான் அப்போ பிக்கர் நம்பர். ஓகே, 14க்கு அப்புறம் 13. ஸோ 7/13, 7/12.
ஸோ இப்போ ஃப்ராக்ஷனாக நம்ம பார்க்கும்போது 7/16 இஸ் த ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். 7/15 and 7/14, 7/30 and 7/12. இப்போ இருக்கிறதுலே பெரிய ஃப்ராக்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7/12 தான். ஸோ ஸ்மால் டு பிக் தான் நம்ம இப்போ எழுதியிருக்கோம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் வந்து டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர் உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸ்மால் டு பிக்னா அசெண்டிங், பிக் டு ஸ்மால் டிசெண்டிங். இப்போ அதையே நம்ம பிக்லேருந்து ஸ்மால்க்கு நம்ம எழுத போகிறோம். ஓகே, இங்கேயும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டினாமினேட்டர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது. 13ன்றது தான் டினாமினேட்டர்ஸ், கீழே எல்லாமே சேமாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற நம்பர் நியூமரேட்டர், கீழே இருக்கிற நம்பர் டினாமினேட்டர், டினாமினேட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது. ஸோ இப்போ இதில் எது பிக் நம்பர்? 1/13, 2/13, 7/13, 4/13, 3/13. ஸோ 7/13 தான் பிக்கர் நம்பர். So 7/13. Next big number is 4/13. Next 3/13, 2/13 and 1/13. Big to small. Big to small. Okay. Ascending means small to big. Okay ma. Next sum பாருங்க. நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா அடுத்து இதுலேயும் உங்களுக்கு நிறைய சம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மற்றதெல்லாம் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் ஏ சம் நான் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து டி சம் நான் போடுறேன். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். 5/12, 5/13, 5/7, 5/11, 5/14. இப்போ நியூமரேட்டர்ஸ் எல்லாம் சேமாக இருக்குது, டினாமினேட்டர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சேமாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? லார்ஜ் நம்பர் தான் ஸ்மாலர் ஃப்ராக்ஷன். ஓகே, அப்போ ஸ்மால் நம்பர் தான் லார்ஜ் ஃப்ராக்ஷன். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 5/7, 7னா என்ன? பிக் நம்பர். இருக்கிறதுலே எது சின்ன நம்பரோ அதுதான் பிக்கர் ஃப்ராக்ஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ 5/7 அப்படின்றது தான் இதில் பெரிய நம்பர். ஸோ 5/7. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 12, 13, 7, 11, 14 இருக்குது. ஸோ 7க்கு அப்புறம் 11. ஸோ 5/11. நெக்ஸ்ட் 5/12. 5/7 போயிடுச்சு, 5/11 போயிடுச்சு, 5/12 போயிடுச்சு. வேறு என்ன நம்பர் இருக்குது? 5/13 and 5/14. ஓகேங்களா. அப்போ ஸ்மால் நம்பர்ன்றது தான் இங்கே பிக் ஃப்ராக்ஷனாக இருக்குது, லார்ஜர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஓகேவா சொல்ல? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தட்ஸ் ஆல். உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து இதில் அசெண்டிங் ஆர்டரில் 2 sums ஹோம்ஒர்க் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் 3 sums ஹோம்ஒர்க். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த சம்ஸை நீங்கள் மேக்ஸ் நோட்டில் டேர்ம் 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டேர்ம் 2க்கு ஒரு பேஜ் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த சம்ஸை வந்து ஹெட்டிங் எழுதி சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.